இந்த இசைக்கலைஞர்கள் வாசித்ததுக்கும் இப்போ ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கும் ஆ நீங்கள் என்ன வேறுபாட்டை உணர்றீங்க? எது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதுக்கு எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறது தான் அதுதான் பியூட்டி. இப்போ அது இல்லாமல் இப்போ கச்சேரிலையும் இப்போ நிறைய ட்ராக்கை போட்டாங்க. இப்போ ஆமாம். ட்ராக்கை போட்டு நாங்கள் கூட சேர்ந்து வாசிக்கிறோம் இப்போ. ஏன்னா அந்த டெப்த்து அந்த ரிவர்ப்பு அதில் அந்த டோனல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் அது பண்ணுறது. அப்போல்லாம் வந்து ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவே வாசிப்பாங்க மேனுவல் பிளேயிங் இல்லை எல்லாம் வாசிக்கும் போது கேட்கணும் மியூசிஷியன்ஸோட டேலண்ட் வெளியே வரும், ஸ்கில் வெளியே வரும். இப்போ அது ட்ராக்கை போட்டுடுறாங்க, ட்ராக்கை போட்டு ஆர்டிஸ்ட்டை ஆக்டிவும் பண்ணுறாங்க இப்போது. ஆமாம் ஆமாம். நிறைய சாங் பெரிய ஆர்டிஸ்ட்டு மைமிங் தான். ஆமாம் அப்படியே அப்படியே ஆக்டர் அது நான் கேட்டு போயிடும். பெரிய பப்ளிக்கில் நிறைய சட்டெல்லாம் ஆகிடுச்சு நிறையா பெரிய பாடுறதே இல்லை. அங்கே மைமிங் தான் இல்லை. ஆமாம் அது பண்ணுறாங்க. அது லைவ் ஒரிஜினல். இப்போ கர்நாடிக் ஃபீல்டில் பண்ண முடியுமா? கர்நாடிக் ஃபீல்டில் 4-5 பேர் தான் வாசிக்கிறாங்க. ஒன்றும் வாசிக்கிறாங்களே, பாடுறாங்களே. அவங்க எப்படியே விட்டாங்கன்னா போயிடும் இதெல்லாம். ஆர்கெஸ்ட்ரா போட்டு ஆர்கெஸ்ட்ரா வேலை கொடுத்து அவங்களுக்கு கொண்டு வரணும், காட்டணும். ஃபாரினில் பண்ணுற சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவில் பண்ணுறாங்களே, அப்போ அங்கே ட்ராக்கை போடுறாங்க இல்லையே, எல்லாமே லைவாக தானே வாசிக்கிறாங்க. அது செய்யணும் சார். அது மஸ்ட். அதே மாதிரி இப்போ பிள்ளைங்க குழந்தைங்க எல்லோரும் மியூசிக் படிக்கணும். எல்லா ஸ்கூல்லையும் கம்பல்சரி மியூசிக் கொண்டு வரணும்.